அம்மா என்ன இவ்வளோ கோவமா இருக்காங்க என் மேல? அவங்களுக்கு எப்படி என் கூட பேச வைக்க போறேன்? இப்படி பேசாம அடமெண்டா இருக்காங்க, என்ன பண்றது? வந்துட்டான் பொறுக்கி பையன். இவன் கூட பேசி பேசி தான் என் பிள்ளை கெட்டு போய் கிடக்குறான். அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நான் பெத்தது உன்ன மாதிரி உருப்படாத பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்க வரைக்கும் நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் என்னவோ இவங்க பையனை லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ண வச்ச மாதிரில இவங்க பேசுறாங்க. அவன் லவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அம்மா என் மேல என்ன கோவமா இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? சரிங்கம்மா, சித்து எங்க? அவன் ரூம்ல தான்ப்பா இருக்கான். சரிங்கம்மா, நான் அவனை பார்க்கலாமா? என்ன புதுசா இருக்கு? எப்பயுமே திறந்த வீட்டில் ஏதோ போற மாதிரிலாம் போயிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன பர்மிஷன் கேட்குற? என்னது, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ போற மாதிரி போவானா? நான் இன்னும் சொல்லாம எப்படிலாம் சொல்றாங்க? ஏய் இந்தாப்பா, அவனை தானே பார்க்கணும். அவன் ரூம்ல இருக்கான், போய் பாருப்பா. வந்துட்டான் வீடு தேடி வந்து என் பிள்ளைகிட்ட ஒன்று கூட கொண்டு சொல்லி அவன் மனசை கெடுக்கிறதுக்கு. சித்து அம்மா நம்ம நான் இன்னும் டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அஜிடே வாப்பா சந்தோஷம், எப்போ வந்த? இப்போதான்ப்பா வந்தேன், வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. ஏன்ப்பா நின்றுக்கிட்டே பேசுகிற, உக்காருப்பா. ஏ குண்டுமணி, சந்தோஷம் வந்திருக்கான் பாரு, ஒரு காப்பி போட்டு எடுத்துருவாடி. ஐயோ அப்பா அதெல்லாம் வேணாம். ஏய் இருப்பா, வீட்டுக்கு வந்திருக்க, காப்பி கூட குடிக்காம போறேன்னு சொல்ற. அப்பா அம்மா என் மேலே இருக்கிற கோவத்துக்கு பச்சை தண்ணி கூட தர மாட்டாங்கப்பா. நீங்கள் என்னவோ காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்கிறீங்க. என்ன சந்தோஷம் சொல்கிற? குண்டுமணி எதுக்கு உன் மேலே கோவத்தில் இருக்கணும்? அவள் சித்து மேலே தானே கோவத்தில் இருக்கா. அப்பா அவன் லவ் பண்ணுறதுக்கு நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்து கெடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அம்மா. ஏன்டா அவன் லவ் பண்ணுறதுக்கு நீ என்னடா பண்ணுவேன்? உங்கள் பிள்ளைய லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணன்னு என்ன நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் என்ன பைத்தியமா என்ன? இத்தனை வருஷமா நீங்கள் தானே அவங்க கூட வாழ்றீங்க, நீங்கள் தான் சொல்லணும். என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க. வர வர உனக்கு நக்கல் அதிகமாயிட்டுது. உன் நல்ல நேரம் அவள் ரூம்குள்ளே போயிட்டா. இருந்தால் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுங்களா, அவங்களுக்கு முன்னாடி கேட்குறேன். டேய் உனக்கு பயம் விட்டு போச்சுடா. ஏன்பா நீங்கள் பயப்படல, ஒரு நியாயம் இருக்குது. நான் எதுக்குப்பா அவங்களுக்கு பயப்படணும்? உன்கிட்ட பேசி என்னால் சமாளிக்க முடியாது. சித்து ரூமில் தான் இருக்கான், போய் அவனை பாரு. டேய் எதுக்குடா சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, அம்மாவுக்கு இவ்வளோ பயப்படுறீங்கள, அதான் சிரிச்சேன். டேய் நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும்டா, அப்போ தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. ஏப்பா நானும் உங்களை மாதிரி இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் உட்காரணும், ஏஞ்சிருந்தா ஏஞ்சிருக்கணும், அது மாதிரி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தவன் தான்டா. இப்போ பார்த்தியா என் நிலைமையா? என்னைக்கும் நான்லாம் உங்களை மாதிரி இருக்க மாட்டேன். பார்க்கும். சரி நான் போய் சித்துவை பார்க்குறேன். நீங்கள் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பீங்க. என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா அம்மா அடிச்சிட போகிறாங்க. டேய் வர வர உனக்கு நக்கல் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குடா. சரி நான் போய் சித்துவை பார்க்குறேன். இந்த காலத்து பசங்கள்ட்ட பேச சமாளிக்கவே முடியலையே. என்ன மச்சான் தனியாக நின்றுக்கிட்டு ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க? என்னடா விட்டா அழுதுருவ போல் இருக்கு. என்ன மச்சாச்சு, எதுக்கு இப்படி வச்சிருக்க முடிஞ்ச? ஒன்றும் இல்லடா, நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அம்மா இது இப்போ வரைக்கும் பேசவே இல்லை என்கிட்ட. ஏன் மச்சான் இதுக்கடா இவ்வளோ சோகமாக இருக்க? டேய் இதுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்னடா இப்போ என்ன உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசணும் அவ்வளோதானே? ஆமாம். அப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் சொல்கிற மாதிரி சரியா? சொல்லுடா, என்ன ஐடியா வச்சுருக்க? ஒன்றுமே இல்லைடா, சிம்பிள். உங்கள் அம்மா கிட்ட போகிற, காயத்ரிகிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற. ஏண்டா உங்ககிட்ட ஐடியா கேட்ட நீ என்ன ஐடியா கொடுக்குற? டேய் இப்போதைக்கு சொல்லி சமாளிடா. அதெல்லாம் நேற்று நைட்டே சொல்லிட்டான், அவங்களாம் அதுக்கெல்லாம் அசற மாதிரி தெரியல, பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா காலில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? டேய் எல்லாம் பண்ணியாச்சுடா, அவங்க எதுக்குமே அசற மாதிரி தெரியல. அப்போ ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா ஒருவேளை உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு சொன்னால் கேட்பாங்களோ? ஏண்டா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவங்களே என்ன சொல்ல, நான் சொல்லி அவங்க பஞ்சாயத்து கழிச்சிட்டு வந்தால் என்னடா நினைப்பாங்க எங்கள் அம்மா? என்ன மச்சான் என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியாதானே போகுது, இதுக்கு ஏன்டா இப்படி யோசிக்கிற? டேய் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் காய்கறிக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்கடா, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாட்ட சொல்கிறதுக்கா? என்னைக்கு இருந்தாலும் தெரியாதானே போகுது, அது இன்னைக்கே இருந்துட்டு போட்டோம். நீயும் என்னைக்கு இருந்தாலும் சாக தானே போற, இன்னைக்கே செத்துட்டியா நீ? என்ன மச்சான் என்ன போய் சாக சொல்கிற? அப்புறம் யாரு உங்கள் தாத்தா சாக சொல்லிட்டா? அவர் உனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் வைக்கல மச்சான், 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. ஏய் நீ எதுக்குடா வந்த? என்னது எதுக்கு வந்தியா? நண்பன் நேற்று கோயிலில் மாட்டிக்கிட்டானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டியே. சரி வீட்டுக்கு வந்து விசாரிக்கணும்னு வந்தா எதுக்கு வந்தேன்னு கேட்குற? எப்போ வந்தாலும் உங்கள் அம்மா எப்படி என்னை திட்டுறாங்க தெரியுமா? அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு நண்பன் உனக்காக இந்த உன் வீட்டுக்கு வரேன், என்னை போய் இப்படி கேட்குற?
அதான் எங்க அம்மா உன்னை நாக்க பிடிங்க வைக்கிற மாதிரி கேக்குறாங்களா, அப்ப எதுக்குடா வர? உன் குடும்பமே சேர்ந்து என்ன அசிங்கமா திட்டுனாலும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது மச்சான் என்னால. ஏன்டா அருன்னு அறுக்கிறதுக்கு பஸ் ஏறி வர்றியா என் வீட்டுக்கு? நான் எவ்வளவு உன்கிட்ட பாசமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னப்பா அருன்னு அறுக்குறன்னு சொல்ற? தம்பி, உன் பாசமும் வேணாம் ஒன்றும் வேணாம், தயவு செஞ்சு கிளம்புடா. என்ன சந்தோஷம், சந்தியாவை பார்க்க வந்தியாமல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது சந்தியாவை பார்க்க வந்தியா? டேய், நான் உன்கிட்ட சந்தியாவை பார்க்க வந்தேன்னு வந்துட்டு சொன்னானா? தம்பி, நீ சந்தியா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் நான் வரேன். எனக்கே காது குத்துறியா நீ? ஏண்டா சந்தியாவை பார்க்க வந்துட்டு என்ன பார்க்க வந்து போய் சொல்லிட்டு இருக்கிறியா நீ? டேய், உன் தம்பி சொல்றானா, அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன திட்டுற? சந்தோஷ், அப்ப நீ சந்தியா அம்மாட்ட பேசல? டேய் சித்தரும்பு, வழியில சந்தியா அம்மாவை பார்த்தேன், எப்படி இருக்கப்பான்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னேன். நீ என்னவோ சந்தியாவை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ற? வாயா உன்ன. என்ன பண்ணுவ? டேய், சண்டை பண்ண வெளில போய் போடுங்கடா, எதுக்குடா இங்க வந்து போடுறீங்க? நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். மச்சான், உன் டென்ஷனை குறைக்க தாண்டா நான் வந்திருக்கேன். ஐயோ சாமி, நீ டென்ஷனை குறைக்க வந்த மாதிரி தெரியலையே, டென்ஷன் அதிகப்படுத்திட்டுல இருக்க. டேய், உனக்கு என்னடா பிரச்சனை? நேத்துல இருந்து ஏன்டா மந்திரிச்சு ஆடு மாதிரி சுத்தி நிக்கிற? உனக்கு எப்படி தெரியும் என் பிரச்சனை என்னன்னு? என் வயசுக்கு வந்தாலும் தெரியும். நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாதுடா. உன் வயசுல நான் வந்தேன்னு வச்சுக்க, அம்மா சும்மா அசால்ட்டா டீல் பண்ணுவேன். ஏது உங்க அம்மாவை நீ அசால்ட்டா டீல் பண்ணுவியா? ஆமா, நானும் உங்களை மாதிரி பயந்த கோழி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே சித்து மாதிரி நானும் கோயில்ல மாட்டினோன்னு வச்சுக்க. அம்மா, இதுதான் உன் மருமக, ஆசீர்வாதம் பண்ணு, சும்மா காலில் விழுந்துட மாட்டேன். ஒன்ன மாதிரிலாம் அழுதுட்டுலாம் இருக்க மாட்டேன்டா. என்ன மச்சான், தம்பி உன்னை விட ஸ்பீடா இருக்கான். டேய், அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ஐடியா கொடுக்கலாலும் பரவாயில்ல, தயவு செய்து கிளம்புங்க. டேய், என்ன உங்க அம்மா கிட்ட பேசணும் அவ்வளோதானே? ஆமா, அப்படின்னா நான் சொல்றதை கேளு. அப்படி என்ன ஐடியா வச்சிருக்க? டேய், 2 நாளைக்கு உங்க அம்மாவை நீ அவாய்ட் பண்ணுடா, சாப்பிடாத, பேசாத. டேய், இதெல்லாம் பண்ணா எப்படி அவங்க கோவம் குறையும்? மச்சி, நீ சாப்பிடாம மட்டும் ஒரு நாள் இருந்து பாரு, உங்க அம்மா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து பேசுவாங்க. இல்லைன்னா ரூமை விட்டு வெளியே போகாதடா. நீ டிப்ரெஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவே இறங்கி வருவாங்க. அம்மா இறங்கிலாம் வர மாட்டாங்க, உன்னை மிதிச்சு உன் மேல ஏறி போவாங்கடா. டேய், என்ன இதெல்லாம் ஒரு ஐடியான்னு கொடுக்குற? அப்படின்னா நீ ஒரு ஐடியா கொடு அவனுக்கு. ஏண்டா, ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து அம்மாட்ட பேசண்டா. என்னைக்காவது அம்மா நீ ஆசைப்பட்டதை வாங்கி தராம இருந்திருக்காங்களா? எப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லையா? நம்ம அம்மா நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதாண்டா செய்வாங்க. அவங்க கட்டாயப்படுத்தலாம் நம்மள்கிட்ட திணிக்க மாட்டாங்க. அவங்க ஆசை என்ன, நீ டிகிரி ஒழுங்கா முடிக்கணும், ஃபர்ஸ்ட் அதை பண்ணுடா. சும்மா அம்மா பேசலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு நிக்கிற. படிச்சு முடிச்சுட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு அம்மாட்ட வந்து பேசுவியா? இப்பயே பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட திட்டு வாங்கணுமா நீ? ஆள் வளர்ந்துருக்க தவிர அறிவு வளரவே இல்லை. நான் சொன்ன மாதிரி செய்ய, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட பேசாம 2 நாள் இருக்கணுமா, பட்டினி கிடக்கணுமாம்ல? ஐடியா கொடுக்குறான் பாரு, அறமாட்டேன். டேய், ஆளு தாண்டா ஆரடி. அவன் சொல்றதும் எனக்கு சரியாகாம தோணுது.